ஹாய் குட்டீஸ், நன்னடி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு 2 ஆடுகள் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு வெள்ளாடும் ஒரு செம்மறி ஆடும் இருந்தன. அவை நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. அவை விவசாயிக்காக நன்கு உழைத்தன. ஒரு நாள் விவசாயி தன் சொந்த வேலைக்காக வீட்டை விட்டு வெளியில் சென்றார். அப்போது 2 ஆடுகளும் ஒன்றாக சேர்ந்து விவசாயியின் வீட்டுக்கு அருகில் இருந்த அவரது தோட்டத்தில் மேய்ந்தன. அங்கு இருந்த இலைத்தலைகளையும் காய்கறிகளையும் உண்டு தீர்த்தன. விவசாயி திரும்பி வந்து பார்க்கும்போது தன்னுடைய காய்கறி தோட்டத்தை ஆடுகள் மேய்ந்ததை கண்டார். கடும் கோபமுற்று ஆடுகளை கம்பால் அடித்தார். பின்பு ஆடுகளிடம், இதுபோல் இனி செய்தால் தான் 2 ஆடுகளையும் கொன்று விடுவேன் என்று எச்சரித்தார். இதனால் 2 ஆடுகளும் பயந்தன. எங்கு விவசாயி நம்மை கொன்று விடுவாரோ, அதனால் 2 ஆடுகளும் வீட்டை விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தன. அதன்படி தங்களது சாமான்களை எல்லாம் மூட்டையில் கட்டிக்கொண்டு 2 ஆடுகளும் புறப்பட்டன. செம்மறியாடு வலிமையாக இருந்தது, ஆனால் கோழையாக இருந்தது. மாறாக வெள்ளாடோ வலிமை இல்லாமல் இருந்தது, ஆனால் வீரத்துடன் விளங்கியது. சிறிது தூரம் நடந்து 2 ஆடுகளும் ஒரு வயலை அடைந்தன. அங்கே இருந்து போன ஓநாயின் தலை ஒன்று கிடந்தது. இந்த தலையை எடுத்து உன் பையில் போட்டுக்கொள், தேவைப்படும் என்று வெள்ளாடு சொன்னது. செம்மறியாடு இது எதற்கு உதவ போகிறது என்று தெரியவில்லை, இருந்தாலும் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த தலையை எடுத்து தன் பையில் போட்டுக்கொண்டது. பின்பு அவை தங்கள் பயணத்தை தொடர்ந்தன. சிறிது தூரம் சென்ற பின் ஒரு இடத்தில் நெருப்பு வெளிச்சத்தை பார்த்தன. நெருப்பு இருக்கிற இடத்திற்கு போகலாம், குளிருக்கு இதமாக இருக்கும் என்றது வெள்ளாடு. 2ம் நெருப்பை நோக்கி நடந்தன. அருகில் சென்றதும் அவற்றிற்கு பேரதிர்ச்சி. அங்கே 3 ஓநாய்கள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தன. அப்போது அவற்றை பார்த்த ஒரு ஓநாய் மற்ற ஓநாய்களிடம் சொன்னது, ஆஹா, இரவு உணவு நமக்கு இங்கேயே வந்து விட்டது, இந்த ஆடுகளை அடித்து உண்டு விடலாம் என்றது. அவ்வளவுதான், நாம் ஓநாய்க்கு இரையாக போகிறோம் என்று நடுங்கியது செம்மறியாடு. வெள்ளாடு எப்படி தப்பிப்பது என யோசனை செய்தது. ஒரு யோசனை வந்தது. அதன்படி செம்மறியாடு இருக்கும் பக்கம் திரும்பி, செம்மறியாடே, இன்று நாம் கொன்றோமே ஓநாய்கள், அவற்றின் தலையை எடுத்து இவர்களிடம் காட்டு, நாம் யார் என்று புரியும் என்றது. செம்மறியாடிற்கு அதன் திட்டம் புரிந்தது. தன் பையை இறக்கி அதிலிருந்து அவை எடுத்து வந்த ஓநாயின் தலையை எடுத்து காட்டியது. அதை பார்த்ததும் ஓநாய்களுக்கு அதிர்ச்சி. அதோடு விடவில்லை. வெள்ளாடு மீண்டும் செம்மறியாடிடம் திரும்பி, ஏ முட்டாளே, பெரிய ஓநாயின் தலையை எடுத்து காட்டு, இது சிறிய ஓநாய் என்று கத்தியது. செம்மறியாடு உடனே அந்த தலையை சாக்கிற்குள் போட்டது. மீண்டும் தேடுவது போல் செய்துவிட்டு மீண்டும் அதே தலையை எடுத்தது. வெள்ளாடு மீண்டும் விடவில்லை. இதைவிட ஒரு பெரிய தலை இருக்கிறது பார், அதை எடுத்து காட்டு என்றது. செம்மறியாடு மீண்டும் அதே போல் அந்த தலையை உள்ளே போட்டு மீண்டும் அதையே எடுத்து வேறொரு தலை போல் காமித்தது. இதை பார்த்த 3 ஓநாய்களும் நடுங்கின. இவை பொல்லாத ஆடுகளாக இருக்கின்றன, இவற்றிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று தங்களுக்குள் நினைத்து கொண்டன. சிறிது நேரம் சென்றால் இந்த ஆடுகள் நம்மையும் கொன்றுவிடும் போல என்றது ஒரு ஓநாய். அப்போது மற்றொரு ஓநாய், இந்த குழம்பிற்கு சிறிது தண்ணீர் தேவைப்படுகிறது, நான் சென்று கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு சென்றது.
அந்த ஓநாய் சென்று சிறிது நேரமாகியும் வரவில்லை. அப்போது மற்றொரு ஓநாய், நான் அந்த ஓநாயை சென்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அதுவும் அங்கிருந்து புறப்பட்டது. மூன்றாவது ஓநாய், நாம் மட்டும் இங்கேயே மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்து ஆடுகளிடம், இருங்கள் நானும் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து ஓடியே போனது. அப்போது இந்த 2 ஆடுகளும் தங்களது திட்டம் வெற்றி அடைந்ததை நினைத்து மகிழ்ந்தன. பின்பு அந்த ஓநாய்கள் சமைத்து வைத்திருந்த உணவை உண்டுவிட்டு, நாம் இங்கிருந்து விரைவாக சென்று விடலாம் என்று அங்கிருந்து புறப்பட்டு சென்றன. ஓநாய்கள் 3ம் ஓரிடத்தில் சந்தித்தன. இந்த ஆடுகளால் எப்படி ஓநாயை கொல்ல முடியும்? நாம் ஏமாந்து விட்டோம் போல என்றது ஒரு ஆடு. ஆமாம், சரியாக சொன்னாய், அந்த ஆடுகள் நம்மளை ஏமாற்றி இருக்கிறது, நாம் சென்று பார்ப்போம் என்று 3ம் திரும்பி வந்தன. திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கு ஆடுகள் இல்லை. அப்பொழுதுதான் ஓநாய்களுக்கு உண்மை புரிந்தன. ஆடுகள் நம்மை முட்டாளாக்கி போய்விட்டனவே என்று தங்களுக்குள் நொந்து கொண்டன. ஆடுகள் சிறிது தூரம் நடந்த பின் தங்களுக்குள் பேசிக்கொண்டன. நம் விவசாயி வீட்டில் இருந்தவரை எந்த ஆபத்தும் நம்மை நெருங்கவில்லை. அங்கிருந்து வந்து நாம் ஓநாய்களிடம் சிக்கிக் கொண்டோம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினோம். நாம் திரும்பி விவசாயி வீட்டுக்கே சென்று விடலாம் என்று புறப்பட்டன. செல்லும் வழியில் விவசாயியும் வந்து கொண்டிருந்தார். அவர் ஆடுகளை பார்த்து, ஏ ஆடுகளே, எங்கே சென்றீர்கள்? உங்களை எங்கெல்லாம் தேடுகிறது? வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார். ஆடுகளும் மறுபடி விவசாயி வீட்டிற்கே திரும்பி வந்து வழக்கம் போல் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு ஆபத்து வரும் சமயங்களில் நாம் இந்த வெள்ளாடு போல் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். மற்றொரு நன்மதி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நன்னதி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.